கோயம்புத்தூர்ல 1300 வருட பழமையான இந்த கோயிலை யாராவது விசிட் பண்ணிருக்கீங்களா? ரீசெண்டா சூலூர்ல இருக்க வைத்தியநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு தான் விசிட் பண்ணிருந்தோம். ரெண்டு பக்கமும் குளத்தால் சூழப்பட்ட இந்த கோவில கரிகால சோழன் காடுகளை வெட்டி ஊராக்கும் போது கண்டெடுத்த சுயம்புலிங்கத்துக்கு வைத்தியலிங்கமா பிரதிஷ்டை பண்ணி கோவில் அமைச்சதா தல வரலாறு கூறுதுங்க. இந்த கோவில்ல மூலவரா சிவன் வைத்தியநாதராகவும், அம்மன் தையல் நாயகியாகவும், வள்ளி தெய்வானையோட முருகன் சமேத முருகனாகவும் காட்சி தராருங்க. இது போக 3 விதமான விநாயகர், ஐயப்பன், தட்சணாமூர்த்தி, மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை, சந்தான பைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள்னு கோவில் முழுக்கவே எல்லா கடவுள்களுக்கும் தனித்தனியான சிலைகள் அமைச்சு கோவிலையே ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. நாங்க போன அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதால கோவிலே மேல தாளங்களோடையும் ஏகப்பட்ட பக்தர்களோடையும் கூட்டமாவும் பிரம்மாண்டமாவும் இருந்துச்சுங்க. மத்த நாட்கள்ல இந்த கோவில் ரொம்பவே அமைதியா இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரருக்கு மாலை சாத்தி பூஜை பண்றதால திருமண தடை நீங்கிறதோட நவ கிரகங்களுக்கான தோஷங்களும் நிவர்த்தி அடையுதுன்னு சொல்றாங்க. சோ நீங்களும் இந்த கோயிலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.